ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார், எஸ்கேஆர் டெக் ஸ்குவாட். நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, நம்ம வீட்டுக்கோ அல்லது அலுவலகத்துக்கோ சிசிடிவி போடணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஐபி கேமரா, இன்னொன்னு அனலாக் கேமரா. இந்த ரெண்டு கேமராவில வந்துட்டு எது போடணும்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? அதுக்கான வீடியோ தான் இது. நான் இப்ப சொல்ல போற 5 பாயிண்ட நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, எந்த கேமரா நமக்கு சூட்டபிளா இருக்குன்றத கன்ஃபியூஸ்ட் இல்லாம நீங்க முடிவு பண்ணி கேமரா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கிளாரிட்டி. அனலாக் கேமராவோட ஐபி கேமரா கிளாரிட்டி அதிகம். 4 MB ஐபி கேமராவில் கொடுக்குற கிளாரிட்டி உங்களுக்கு அனலாக்ல 5 MB அண்ட் அபோவ் போனாதான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்கும். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கேபிள். உங்க அனலாக் கேமராவில் கேபிள் அதிகமா கன்சியூம் ஆகும், ஐபி கேமராவில் கம்மியான கேபிள் தான் கன்சியூம் ஆகும். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். அனலாக் கேமராவோட ஐபி கேமரா லோ மெயின்டெனன்ஸ் தான் ஆகும். ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டேட்டா கன்சப்ஷன். அனலாக் கேமரா விட ஐபியோட கேமரா டேட்டா ஸ்டோரேஜ் அதிகமா எடுக்கும். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஐபி கேமரா கிளாரிட்டி அதிகம். ஃபிஃப்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா காஸ்ட். இரண்டையும் கம்பேர் பண்றப்ப ஐபியோட அனலாக் கேமரா லோ காஸ்ட் தான் ஆகும். என்கிட்ட வந்துட்டு அனலாக் கேமரா போடலாமா இல்ல ஐபி கேமரா போடலாம்னு கேட்டீங்கன்னா, 8 கேமராவுக்கு மேல போச்சுன்னா ஐ சஜெஸ்ட் ஐபி கேமரா. அது கீழே போச்சுன்னா நீங்க அனலாக் கேமரா போட்டுக்கலாம். பட் நீங்க ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்க ஐபி கேமரா போடுறது பெட்டர். இதுல உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும், சஜஷன் வேணும்னா என்னால உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். தேங்க்யூ.